வெல்கம் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் மாதிரியே கோவக்காவும் கொழப்பாக இருக்கும். அதனால் இதை எண்ணெயில் தான் வேக வைக்கணும், தண்ணியில் வேக வைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதமோடலாம் நல்லாயிருக்கும். சரி, இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 400 கிராம் அளவு கோவக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கோவக்காய் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் வாங்கும் போது நல்லா அழுத்தமாக பார்த்து வாங்கணும். அப்போ தான் அது காயாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி பழுத்துடும். பழுத்த கோவக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா அதோடய டேஸ்ட் மாறிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோவக்காவெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ரீனாக இருக்கிற கோவக்காய் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. 4லேருந்து 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம், ஏன்னா இந்த எண்ணெயும் கொழப்பாக இருக்கும். நம்ம மறுபடியும் எண்ணெய் யூஸ் பண்ண முடியாது. வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். பத்தலைன்னா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நான் மொத்தமாகவே 400 கிராமுக்கும் இந்த எண்ணெயிலேயே நான் வேக வச்சு தாளித்து முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு பேட்ச் இருக்குது, வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா சுருங்குற அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில். கையில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஒட்டும், கொஞ்சம் ஆயிலாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இதில் மிளகாத்தூள், தேங்காய் எல்லாம் சேர்க்கும் போது ஆயிலெலாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஆகிடும். தாளிக்கிறதுக்காக ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடைசி பேட்ச் வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ கோவக்காவை தாளிச்சிடலாம். அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு கூட மசாலாலாம் சேர்த்துடலாம். உப்பே நம்ம போடலை, அதனால் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோவக்காவையும் அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட சேர்த்ததுக்கப்புறமும் நீங்கள் மூடி போட்டு இதை நல்லா சுருள வதக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்க்குறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு நல்லா உள்ளே இறங்கணும், அதுக்காக மறுபடியும் மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மேலே கொஞ்சமாக அரிசி மாவு இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அப்போ உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கவிதா கிறிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.